எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கொட்டுக்காளியை ரசிக்கிறதுக்கு ஒரு சர்டன் செக்மெண்ட்னு சொல்றீங்கல்ல. இப்போ புஷ்பா 2க்கு வந்து தியேட்டருக்கு எக்கச்சக்கம் பேர் போயிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு கொட்டுக்காளி போய் தியேட்டர் போய் பார்க்கல. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு மகாராஜா வந்து அதனுடைய வெற்றியை நீங்க எப்படி பார்ப்பீங்க? மகாராஜா ஒரு கம்பேரிட்டிவா மகாராஜா வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய படம் கிடையாது. ஜனரஞ்சக ஆட்டம் பாட்டம் சுத்தமா கிடையாது. கண்டிப்பா சுத்தமா ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு, அரை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இல்ல அது வந்து நீங்க கொட்டுக்காளி கம்பேர் பண்ணீங்கன்னா சக்சஸ். நான் கொட்டுக்காளியை சொல்லல. இந்த லெவல் ஆஃப் ஸ்பூன் ஃபீடிங்கிறது கொட்டுக்காளியில வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வந்து நிறைய லேயர்ஸை நீங்க இன்டர்ப்ட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு படம் புரிஞ்சு படத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். சிவகார்த்திகேயன் அந்த ரிஸ்க் எடுத்தது, சூரிய அந்த ரிஸ்க் எடுத்தது மேபி ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு கொட்டுக்காளி எடுத்தது வந்து இமிடியேட்டா நமக்கு ரிசல்ட் தரல. ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. 1 கோடி பட்ஜெட்ல 2 கோடி பட்ஜெட்ல கான்டென்ட் ஓரியன்டான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்க இருக்க இண்டஸ்ட்ரி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க? எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லையா அவங்க கிட்ட? அஸ் ப்ரொடியூசரா சொல்றேன். நடிச்சிருக்காங்க, என்டர்டெயின் பண்ணிருக்காங்க, நம்மள என்டர்டெயின் பண்ணிருக்காங்க ரொம்ப வருஷமா. அதை தாண்டி இந்த மாதிரி கான்டென்ட் ஓரியன்டான படங்கள் வர்றது கமல் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருல்ல, அந்த கான்ட்ரிபியூஷன் ஏன் இந்த ஸ்டார்ஸ் பண்ணது? சூர்யா ப்ரொடியூஸ் பண்றாரு, விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்றாரு, எல்லாம் ஃபைன், தனுஷ் பண்றாரு, அதெல்லாம் ஃபைன். ஆனா டாப்ல அவர் சொன்ன அந்த டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோ, விஜய் சாரோ, அஜித் சாரோ ஏன் அதை பண்ணல? அவங்க தான் இன்னும் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி படம்லாம் வரும்போது நம்மளோட ஆப்ரேஷன் பேஸ்ட் ஃபிலிம்ஸ், காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் வாய்ஸஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. இன் தட் வே வி ஆர் அஹெட். இல்லை அப்போ ஏன் தெலுங்கு சினிமா வந்து என்கிட்ட 4-5 படம் வந்து 1000 crore இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் 4-5 படம் இந்த மாதிரி படம் என்கிட்ட இருக்குது, உன்ட்ட எப்படா வந்துச்சுன்னு நான் கேள்வி பாலிடிக்ஸோட நான் கேள்வி கேட்பேன். ஆக்சுவலாக அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுதான் நடந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் பார்த்து அந்த ஒரு கல்ச்சர் வழியாக வந்தால் மட்டும்தான் இந்த படம் இது ரொம்ப தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி படம்லாம் பிடிக்குன்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு யூனிக் இண்டஸ்ட்ரி. இங்கே வந்து 2 விஷயமும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. சும்மா கோஎக்ஸிஸ்ட் இஸ் முக்கியமான வேர்டு. இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. பாப்புலேஷனில் வந்து இப்போ புஷ்பா மாதிரி படங்களோ, ஜவானோ, பத்தானோ, இப்போ நம்ம ஹாட்லேண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிந்தி ஹாட்லேண்ட், இப்போ யூபி, பீகார்னு மாசஸ் எங்கேயுமே இப்போ நம்ம ஊர்லேயும் சரி, ஒரு ஆட்டோக்காரங்களோ, ஒரு லோவர் மிடில் யாருமே அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை மறந்து இது பண்ணுறதுக்காக தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து கொட்டுக்காளியை ரசிக்கிறோம் அப்படின்னா ஒரு சர்டன் செக்மெண்ட்டில் நம்ம இருக்கோம், நமக்கு வந்து ஒரு அளவுக்கு இருக்குது, நம்ம ரசிக்கிறோம். அதே சமயத்தில் கமர்ஷியல் படங்கள் நல்லா தான் ரசிக்கிறோம். செக்மெண்ட்னா எப்படி சொல்றீங்க? ஃபைனான்ஷியலி குட் ஸ்பேஸ் சொல்றீங்களா? நீங்க எப்படி மீன் பண்றீங்க? கமர்ஷியல்ஸ் இல்ல, கொட்டுக்காளியை ரசிக்கிறதுக்கு ஒரு சர்டன் செக்மெண்ட்னு சொல்றீங்க. அந்த படத்தை தியேட்டருக்கே போகிறது சொல்கிறேன். இப்போ புஷ்பா 2க்கு வந்து தியேட்டருக்கு எக்கச்சக்கம் பேர் போயிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு கொட்டுக்காளி போய் தியேட்டர் போய் பார்க்கல. இந்த ஆடியன்ஸ் வந்து வாஸ்ட் ஆடியன்ஸ். இப்போ ஒரு அஜித் படமோ, விஜய் படமோ, ரஜினி படமோ வந்து இப்போ ஜெயிலரோ, லியோவோ, இப்போ துணிவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கில் போய் பார்க்குறாங்க. கொட்டுக்காளி வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருப்போம். கண்டென்ட் ஓரியன்டான படங்களே ரசிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு இப்போ நம்ம 1.4 பில்லியன் பாப்புலேஷனில் புஷ்பாவை பார்த்தவங்க தானே அதிகம் கொட்டுக்காளியை விட இந்தியாவில். ஸோ நம்ம வந்து கோஎக்ஸிஸ்ட் தான். என்னோட பாயிண்ட் என்னென்னா, அந்த மாதிரி படங்கள் இப்போ அந்த மாதிரி மக்கள் அவங்க வந்து உடல் உழைப்பு கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து இதாக இருக்காங்க. அவங்க ஈவினிங் வந்து ஒரு நைட் ஷோ, மோஸ்ட்லி நைட் ஷோ பார்த்தீங்கன்னா கடையை மூடிட்டு 10 மணிக்கு அரிசி கடையை மூடிட்டு பஜாரில் இருக்கவங்க தான் நைட் ஷோ போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு கவலையை மறக்க இருக்குது தான் போவாங்க. ஸோ அதனால அந்த படங்கள் ஓடுது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் 1000 crores பண்ணுதுன்னா லட்சமாக போய் பார்க்குறாங்க இந்த ஜெயிலரையோ இல்லை அந்த மாதிரி கமர்ஷியல் படத்தை. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு மகாராஜா வந்து அதனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? மகாராஜா பற்றி கம்பேரிட்டிவா மகாராஜா வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா சந்தோஷம் கொடுக்கக்கூடிய படம் கிடையாது. ஜனரஞ்சக ஆட்டம் பாட்டம் சுத்தமா கிடையாது. சுத்தமா ஹீரோ அடி வாங்கிக்கிட்டே இருப்பாரு, அரை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இல்ல அது வந்து நீங்க கொட்டுக்காளி கம்பேர் பண்ணீங்கன்னா சக்சஸ். நான் கொட்டுக்காளியை சொல்லல. இல்ல நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தது சொல்றேன். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து மகாராஜா சவுத்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, புஷ்பா அளவுக்கு பார்க்கல. மகாராஜா வந்து கண்டிப்பா ஹிந்தி ஆடியன்ஸ் தானே. நான் சவுத் மட்டும் சொல்றேன். இல்ல நம்ம பேசுற அந்த ஹார்ட்லேண்ட்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது, அதாவது அவங்க ரொம்ப உடல் உழைப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு எஸ்கேபிஸ்ட் சினிமா தான் தேவைப்படுது அப்படின்னும் போது தென் அது பெருசா பொருந்தாத ஒரு படமாக புரியுற மாதிரி. இப்போ நீங்க கொட்டுக்காளி எடுத்துட்டீங்கன்னா கொட்டுக்காளியோட கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காத மாதிரி இருக்கும். இல்ல பட் ஆனா ஒரு விஷயத்துல ஐ டிஃபர் திஸ். ஏன்னா ஐ ஃபீல் நம்ம ஊர்ல நீங்க சொல்ற ஒர்க்கிங் பாப்புலேஷன் கூட
ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கறாங்க சினிமால. அதனாலதான் நம்மளால நான் உங்களை வந்து தப்பா எடுத்துக்காது, நான் உங்களை கேட்டது அந்த இல்ல கேள்வி இல்ல கேட்டதுக்கான ஒரு காரணம் which is why we differ னு எனக்கு சொல்றேன். எப்படி இப்போ ஒரு தோணுதுன்னா, விடுதலை மாதிரி ஒரு வெறும் படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான காரணமே அவங்களும் வந்து போய் பார்க்கறதுனால தான். விடுதலை மட்டும் இல்ல, வெற்றிமாறன் நடிகை எல்லா படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் இப்ப நம்ம கமர்ஷியல் இப்ப சக்சஸ் எனக்கு இருக்கு எப்படி இல்லையா? தோணுதுன்னா, ஆத்தென்டிக்கா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களுக்கு தேவைன்னு எனக்கு தோணுது. தேவைன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அது மகாராஜாவால ஒரே நிமிஷம் மகாராஜாவால அது கொடுக்க முடிஞ்சால் தென் சரி ஓகே, இங்க ஒரு பெரிய பாசம் இருக்கு, இங்க ஒரு பெரிய சோகம் இருக்கு, இங்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குன்னா அதை அவங்களால ஏத்துக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த புஷ்பா ஃபார்மேட்ல தான் அடங்கணுமான்றது தான் எனக்கு தெரியல. இந்த ஸ்பூன் ஃபீடிங் சொல்றோம் இல்லையா, இந்த லெவல் ஆஃப் ஸ்பூன் ஃபீடிங்கிறது கொட்டுக்களியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய லேயர்ஸை நீங்கள் இன்டர்ப்ட் பண்ணிக்கணும், அப்போ உங்களுக்கு படம் புரிஞ்சு படத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். மகாராஜா இஸ் இன் பிட் இல்ல கொட்டுக்காளி கிராமர் பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் அக்ரிமெண்ட்ல தான் இருக்கேன். அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. என்னுடைய டிஃபரன்ஸ் என்னன்னா மக்கள் சொல்லுவாங்க. நான் ஒரு ஏன் ஒரு ஆட்டோ மகாராஜா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நான் அதை பொறுத்து தான் ஒரு ஆட்டோக்காரர் ஒரு ஆட்டோக்காரரோ ஒரு ரிக்ஷாக்காரோ ஒரு கூலி மூட்டை சுமக்கிறவரோ, வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் ஹிம் சீயிங் த அதர் மூவிஸ் தென் இதுங்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ புரியுது. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டாபிக்லாம் நான் பெருசாக பேச மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பட் மகாராஜாவுடைய ஒரு வெற்றி வந்து அதில் சிக்கல்கள் 1-2 இருக்கு. பட் அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா அதனுடைய வெற்றி வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கு எனக்கு ஒரு பார்வையாளராக. ஏன்னா அது ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெரிய விளையாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆப்வியஸாக ஸ்பூன் ஃபீடிங் ஒன்று பண்ணுறதில்ல. ரெகுலர் கிராமரில் பெருசாக அடங்காத ஒரு படமாக இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஜான்ரர் ஃபில்மாக பியூரா அதை செய்ய முயற்சி பண்ணது, பெரிய டைல்யூஷன்லாம் இல்லாம. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அதனுடைய ஒரு நேஷன் வைடு வெற்றி, நீங்க பேசுற வேர்ல்டு வைடு வெற்றி இல்லை. இப்போ 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் அதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். நம்ம கொட்டுக்காளி கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வாழை கம்பேர் பண்ணுங்க. வாழை மாரி செல்வராஜ் அந்த படத்தை ஹேண்டில் பண்ண விஷயம் வந்து இங்கே இருக்கிற எமோஷன்ஸ், இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கான எமோஷனை வந்து அவர் கரெக்டாக டேப் பண்ணுறாரு. இவர் வந்து உலக சினிமாவில் இருக்க கருத்தை வந்து இங்கே இருக்கிற எமோஷனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மாரி செல்வராஜ் கொடுத்தாரு. அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நான் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி நம்ம பேசுகிறதுனால சொல்கிறேன், அதனால் அது தப்பு சரியில்லைன்னு சொல்ல. கொட்டுக்காளி லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபார்மேட், அந்த ஆட்டோஸ் ஃபார்மேட்டில் இங்கே இருக்கிற கதையை கொடுக்குறாரு. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எங்கேயோ மக்களுக்கு வந்து அவங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. பட் சிவகார்த்திகேயன் அது ரிஸ்க் எடுத்தது, சூரிய அந்த ரிஸ்க் எடுத்தது மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு கொட்டுக்காளி எடுத்தது வந்து இமிடியேட்டாக நமக்கு ரிசல்ட் தரல. பட் இன் ஃபியூச்சர் ஓகே, அதுக்கான ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம். ஜஸ்ட் லைக் கமல்ஹாசன் வந்து நம்மளை பல வருஷங்களா என்ரிச் பண்ணி இன்னைக்கு நம்ம மகாராஜா அவர் பார்க்குறோம், இல்லை நிறைய படங்கள் வாழையே பார்க்கறதுக்கு அவரோட படங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இன் தட் வே வி கேன் கம்பேர்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. நான் கொட்டுக்காளி விஷயத்தை எப்படி பார்ப்பேன்னா, நம்ம இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ், இன்டர்நேஷனல் மூவிஸ்னு சொல்கிறோம்ல, அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பே என்ன நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கு பல பேர் கிடையாது. எங்கேயோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு 500 பேர் 1000 பேரோ நீங்கள் சில 1000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாகர்கோயிலில் இருக்க ஒருத்தன் எப்படி வந்து பார்க்குறது, மதுரையில் இருக்க ஒருத்தர் எப்படி வந்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவனுக்கும் இந்த மாதிரியான படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதற்கு எடுக்கப்பட்ட ஒரு படமாவா நான் புரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அடுத்து நம்ம எப்படி நம்ம ஆடியன்ஸை பழக்கணும்ல. இவரோட பாயிண்ட் அதுதான். நீங்க இதுதான் ஆடியன்ஸ் பிடிக்குது, இதுதான் பிடிக்கணும், இதே கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க கொடுத்தா பாக்குறதுக்கு அவன் ரெடி தான். நீங்க கொடுத்தாதான் அவன் ஆடியன்ஸ் பாப்பா. நீங்க கொடுக்காம நீங்க வெறுமனே சாம்பார் சாதம் மட்டும்தான் போடுவீங்கன்னா அவன் சாம்பார் சாதம் தின்ட்டு இருக்கணும். நீங்க வேற வெரைட்டி ஆஃப் ஃபுட் கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான் இல்லையா? சோ கொடுங்க. நீங்க ஆடியன்ஸ் வந்து இல்ல ஆடியன்ஸ் பார்க்க மாட்டான். அது எடுத்த உடனே அந்த முதல் படியிலேயே அதை அடிச்சு உடைச்சு இது பாரு ஒழுங்கா போல, இதனாலதான் இந்த மாதிரி படமே வரக்கூடாதுன்னு அதை உடைக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு யூசுவலா யூஸ் பண்ற பிக்கெஸ்ட் டூல் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தான். அதனாலதான் இந்த என்டையர் கான்வர்சேஷனே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா கொட்டுக்காளிக்கும் சரி, லைக் நம்ம பேசின எல்லா படங்களுக்குமே சரி, முதல்ல வந்து முட்டு கொடுக்க எடுத்துட்டு வர்றது பாக்ஸ் ஆஃபீஸ் தான், கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நீங்க கொட்டுக்காளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பேர் பார்த்துருக்காங்கன்னா அதுல 4 பேருக்கு ஆக்சுவலி படம் பிடிச்சிருந்துச்சு, 6 பேருக்கு பிடிக்காம போயிருக்கலாம். பட் அந்த 4 பேர் பிடிச்சதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சிருக்கு இல்லையா? அவங்க இந்த மாதிரி படங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பர்சனலா ஒன்று கொடுக்கும். அப்படிதான் எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆனா அந்த 4 பேரை கம்ப்ளீட்டா எல்லாருமே விட்டுட்டு அந்த 6 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி படங்கள்லாம் தியேட்டருக்கே வரக்கூடாது, நீங்க இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் வெரி. நீங்க மிஸ்டர் கமல்ஹாசன் பேரை மென்ஷன் பண்றதுனால அவர் இன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஜெனரல் டிபேட் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொது புத்தி ஒன்று இருக்குல்ல, படம் பார்க்கக்கூடிய ஒரு பொது புத்தி, அது நம்ம சமூகத்துல ஓவரால் எதிர்பார்த்த அளவுக்கு
இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. அதை வளர்க்க வேண்டியது இந்த மாதிரி உரையாடல்கள் வழியாகவும், அதை வளர்க்க வேண்டியது படம் எடுக்கக்கூடியவங்களுடைய ஒரு அடிப்படை பொறுப்பாகவே அவர் தன்னைத்தானே பொறுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றேன், நான் ஏன் இப்படி இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எடுப்பதன் வழியாக அவங்களுடைய ஒரு புது புது தீனி எல்லாம் போடும்பொழுது அது வளர ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு நிஜமாவே கமல் சாரோட படங்கள் நம்ம நிறைய பார்த்து பழகுனால இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸை ஓட வைக்கிறோம். ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அவர் ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. சின்ன வயசுல வந்து குணா அதெல்லாம் தான் எனக்கு உலக சினிமாவா இருந்தது. ஏன்னா குணா பார்க்கும்போது எனக்கு உலக சினிமாவே தெரியாது. குணா தான் எனக்கு வந்து குணா, மகாநதி அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து அது ஒரு ஸ்டாரா இருந்து பண்ணாரு. ரொம்ப கஷ்டமா நார்மலா இப்போ நம்ம சூரிய பத்தி பேசும்போது இதே படத்தை வேற யாரோ பண்ணியிருந்தா, ஒரு பெரிய ஸ்டார் பண்ணியிருந்தா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு இன்னும் பெரிய நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கமல் அதை பண்ணதுனால நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாரா இருந்து அதுக்குள்ள அவருக்கு நிறைய லிமிடேஷன் இருக்கு. ஒரு ஸ்டார் என்ன பண்ண முடியுங்கிறது ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஒரு புது ஆர்டிஸ்ட் பண்றதை அவர் பண்ணிட முடியாது. சேஃபர் ஜோன் டெம்ப்ளேட்டுக்குள்ள ஸ்டார்ஸ் தான் உடைக்க வேண்டியது. ஆமா, அதையுமே அதுக்குள்ள இருந்து அவர் எந்த அளவுக்கு முடியுமோ உடைச்சார்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப அந்த பலன் இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ் அனுபவிக்கிறோம். அது மாதிரி இப்ப கொட்டுக்காளி மாதிரியான படம் வந்துருச்சுன்னா இவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். 4 பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ரொடியூசர்ஸும் இந்த டைரக்டர்ஸும் அந்த 4 பேரை கன்சிடர் பண்ணுங்க. 6 பேரை கன்சல்ட் பண்ணாதீங்க. நான் அதை ஆல்ரெடி பேசியிருந்தேன். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணணும்னா, அந்த டைரக்டர் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து இது மாதிரி தான் படம் எடுப்போம். அமீர் மாதிரி ஆட்கள் வந்து என்ன வேணா பேசிட்டோம், நாங்க இப்படி தான் படம் எடுப்போம், 4 பேரை நாங்க 10 பேர் ஆக்கிறதுக்கான வேலையை செய்வோம் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறதா. என்ன பெரிய லாஸ்லாம் ஒன்றும் இல்லை அந்த படத்துக்கு. கமர்ஷியல் சொல்றேன், மினிமமான பட்ஜெட் அது கண்டிப்பா ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ என்ன தைரியமா எடுங்க, வருஷத்துக்கு ஒரு படம் எடுங்கிறதாங்க. என்ன கேட்டா கமல் ஒரு வேலை இங்க தொடர்ந்து செஞ்சார்ல கை காசை போட்டு. நம்ம ஊர்ல ரஜினி, விஜய், அஜித் இவங்க 3 பேர் தான் அதை செய்யணும். அவங்க நடிக்க வேணாம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஆள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. 1 கோடி பட்ஜெட்டில் 2 கோடி பட்ஜெட்டில் கான்டென்ட் ஓரியன்டான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் இருக்க இண்டஸ்ட்ரி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க? எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லையா அவங்க கிட்ட இருந்து? அஸ் ப்ரொடியூசராக சொல்கிறேன். நடிச்சிருக்காங்க, என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமா. அதை தாண்டி இந்த மாதிரி கான்டென்ட் ஓரியன்டான படங்கள் வர்றதுக்கு கமல் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருல்ல, அந்த கான்ட்ரிபியூஷன் ஏன் இந்த ஸ்டார்ஸ் பண்ணல? சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எல்லாம் ஃபைன், தனுஷ் பண்ணுறாரு, அதெல்லாம் ஃபைன். ஆனால் டாப்ல அவர் சொன்ன அந்த டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோ, விஜய் சாரோ, அஜித் சாரோ ஏன் அதை பண்ணல? அவங்க தான் இன்னும் பண்ணணும். இன்னொன்று, இப்போ விஜய் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ தான் ரிட்டையர்ட் ஆக போறாருல, தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண, கொட்டுக்காளி மாதிரி வருஷத்துக்கு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க இல்லையா? விஜய் படம் பேனர்னா ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம், ஆடியன்ஸ் போய் பாப்பா, நல்ல படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாருங்க ஒரு எண்ணம் வரும். அப்படி அந்த ஒரு டிஸ்கஷனாக எடுத்துட்டு எனக்கு என்ன அதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ சேர்ந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அவங்க ஒருவேளை வேற விதமான படங்களை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்றது இன்னும் சுலபமா இருக்குமோ? மேபி அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுலயே ஈடுபாடு இல்லைன்னா நீ பண்ணி ஆகணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை அவங்க மெயின் ஸ்ட்ரீமா வேற விதமான படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா சமூகத்துக்கு நீங்க அதை எடுக்கிறீங்க இதை எடுக்கலன்னு நம்ம கேட்கலாம். சொல்றேன், சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தான் அந்த பெரும்பாலான அந்த டாப் ஸ்டார்ஸோட எண்ணம் எல்லாம் அப்படிதான் வருது. ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜுக்கு வந்துட்டாவே நான் பாலிடிக்ஸ் வரும், இந்த மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல, ஃபைன், நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்றேன். அதுதான் என்னோட பாயிண்ட். இண்டஸ்ட்ரி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். படம் வரும்போது வாய்ஸ் அவுட் பண்ணலாம். இஃப் நாட் ப்ரொடியூசிங், பட் அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டுக்காளி வரும்போது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு ரஜினி நல்லா பண்ணிட்டு ரொம்ப இருக்காரு. நாளா பண்ணிட்டு கொட்டுக்காளிக்கு 3 பக்கம் அறிக்கை விடுறாரு கமல் சார், அவ்வளவு டீடைலா இல்ல உண்மை. அதை பண்ணுங்களேன். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொட்டுக்காளி டைரக்டர். அவரை வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியாது, இங்கே தான் அது பார்க்க முடியுது. ஒரு மணிரத்னம் வந்து அவரை ஃபோர் ஃப்ரண்டில் வைக்கிறாரு. அந்த மாதிரி விஷயம் வெற்றிமாறன் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை, இப்போ ஒரு குளோபல் ஸ்பேஸில் இது கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கு. அப்போ இங்கிருந்து உங்களுக்காக தான் எடுக்கப்பட்ட ஒரு படம், நீங்க இது பார்க்கலன்னா அப்புறம் வேற யாருக்கு? என் வீட்டில் அதை பார்க்கல. இல்லை, நம்ம ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியும். நான் ஆன்சர் தட் கொஸ்டின் டைரக்ட்லி. என் வீட்டில் எங்கள் அப்பா அந்த படத்தை பார்த்தார், போய் தேட்டரில் தனியாக உட்காந்து பார்த்தார். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கொஸ்டினையும் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஏன் வந்து இட் டிட் ஜென்ரேட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் மை மதர் வாட்சஸ் எவ்ரி ஃபிலிம் எவ்ரி வீக். ஓகேவா? ஸோ அது ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, எங்கள் அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு வந்து, இந்த படத்தில் சில போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது, எனக்கு இந்த சில சீன்ஸ் பிடிச்சிருந்தது, பட் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபிலிம் டு மீன்னு சொன்னார். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கோட்டுக்காளி பார்த்துட்டு வந்து என்னடா படம் இது அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனுக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். பிகாஸ் he was able to understand. He asked me எக்ஸ்பிளைன் திஸ்ன்னு சொல்லும்போது ஓகே, நான் அவனுக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவனை 2 இரானியன் படம் பார்க்க சொன்னேன். அந்த படத்தை பார்த்துட்டு வந்த உடனே, ஓ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர், இங்கே இருக்கிற ஒரு சீன் வந்து எனக்கு அந்த சீன் மாதிரி இருந்தது மச்சான், அப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னான். ஸோ ஒரு செக்ஷனுக்கு மேலே கோட்டுக்காளியோட ஆடியன்ஸே கிடையாது, நம்ம ஒன்றும் அதை கல்டிவேட்டே பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த படம் நீ கோட்டுக்காளி வந்து அதனால ஃபெயிலியர்னு நம்ம சொல்லிட முடியாது. கோட்டுக்காளி அதோட டார்கெட் ஆடியன்ஸ், ஆப்வியஸ்லி இட் ஹஸ் மேட் them happy. It has got some awards. It has got support from the industry. It has got support from all big actors, many big actors.
இட் ஹஸ் காட் ப்ரைஸ் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக உட்காந்துருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே பார்க்கும்போது கோட்டுக்காலியை நான் ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறேன். டக்குன்னு தூக்கி இதை வந்து நான் வந்து மற்ற கமர்ஷியல் சக்ஸஸ் ஃபிலிமோட நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோட்டுக்காலி வாழையே நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஒரு மகாராஜாவோட கம்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு கோட்டோட கம்பேர் பண்ண முடியும். கடைசியில் தான் நீங்கள் அதை புஷ்பாவோட கம்பேர் பண்ண முடியும். கோட்டுக்காலி இஸ் a success from all aspects that I'm looking at. அதாவது நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஆரம்பிச்ச ஒரு கான்வர்சேஷன் திருப்பி நான் வந்து அதை இந்த கொட்டுக்காலின்ற ஒரு பேர் இவ்வளவு ப்ராமினென்ட்டா வர்றதே அதுக்கு ஒரு விதமான அங்கீகாரம். அதுவே இங்க தான் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கும். இங்க தான் நம்ம பேசுவோம். ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட செகண்ட் எபிசோடுக்குள்ள போயிட்டோம்னு நினைக்கிறேன். கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை நடுவில் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு வாய்ஸ் இருக்கிற டேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ I'll take ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இப்போ வந்திருக்கிற லைக் யூனோ PS வினோத்ராஜ் ஆல்சோ 2 ஃபிலிம்ஸ். இப்போ நீங்கள் வந்து அட்டக்கத்தி மாதிரி ஒரு படம் எப்போ வந்தது நம்ம இண்டஸ்ட்ரியில்? ஆனால் கலர் ஃபோட்டோ மாதிரி ஒரு படம் எப்போ வந்தது தெலுங்குல? ஓகேவா? அதே டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are so many films featuring top actors. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணன் எடுத்துக்கோங்க, இல்லை அசுரன் எடுத்துக்கோங்க. ஆனால் நானியோட தசரா எப்போ வந்தது தெலுங்குல? பிஃபோர் தட் they didn't have a film. நீங்கள் அதோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி படம்லாம் வரும்போது நம்மளோட ஆப்ரேஷன் பேஸ்ட் ஃபிலிம்ஸ், காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் வாய்ஸஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. இன் தட் வே வி ஆர் அஹெட். இல்லை அப்போ ஏன் தெலுங்கு சினிமா வந்து என்கிட்ட 4-5 படம் வந்து 1000 crore இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் 4-5 படம் இந்த மாதிரி படம் என்கிட்ட இருக்கு, உன்ட்ட எப்படா வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்பேன். ஆக்சுவலா அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுதான் நடந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் நீங்க வந்து 1000 crore நீங்க லாஸ்டா வந்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் a different ball game altogether. 1000 கோடி நீங்க வச்சுக்கோங்கப்பா, நல்ல படம் நாங்க கொடுக்குறோங்கிற மாதிரி தான். அவ்வளவுதான். ஆமா, நீங்க கிரிக்கெட்ல வந்து 35 வருஷமா விளையாடின ஒரு கிரிக்கெட்டரை கொண்டு போய் நாளைக்கு ஃபுட்பால் டீம்ல சேர்க்க முடியாது. எனக்கு இதுல ஒன்று மட்டும் தான் மேபி ஒரு லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட். நிறைய வாட்டி இல்லை இந்த கொட்டுக்காளி மாதிரி படங்களை பொறுத்து மக்களுக்கு வந்து ஓஹோ இதை பார்த்து புரிஞ்சுக்கணும்னா ஒரு பயங்கரமான ஒரு பட அறிவு தேவை போல இருக்கு. இதுக்கு நான் ரொம்ப இன்டர்நேஷ்னல் சினிமா, வேர்ல்டு சினிமாலாம் பார்த்து அதுலேருந்து ஊறி அதை பொறுத்து சினிஃபைல்ஸ் அப்படின்னு தன்னைத்தானே கூப்பிட்டுக்கிட்டு ஃபெஸ்டிவல் படங்கள்லாம் பார்த்து அந்த ஒரு கல்ச்சர் வழியாக வந்தால் மட்டும்தான் இந்த படம் இது ரொம்ப தமிழில் அழகாக ஒரு வார்த்தை ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி படம்லாம் பிடிக்குன்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. ஒரு தடவை மியூட் பண்ண முடியும், 2 தடவை மியூட் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையை, எனக்கு அந்த பார்வையை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜெனுவனா என்ன நம்புறேன் அப்படின்னா, இது ஒன்றும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களை உட்கார வச்சு பண்ற ஒரு படம் கிடையாது. இது 2 மணி நேரம் தான், அவ்வளோ நேரம் கிடையாது. ஜெனுவனா நீங்க கொஞ்சம் அந்த அனுபவம் என்னன்றது கொஞ்சம் ஓப்பன் மைண்டட், இத்தினோண்டு ஓப்பன் மைண்டடா நீங்க சராசரி படத்தோட அனுபவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சொல்ல வர்றத நான் கொஞ்சம் பொறுமையோட இந்த 2 மணி நேரம் நான் பொறுமையோட நீங்க காட்டுற விஷுவல்ஸை நான் பார்க்குறேன், நீங்க காட்டுற ஆண்களையும் பெண்களையும் நான் பார்க்குறேன், காட்டுற ஊரை நான் பார்க்குறேன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இஃப் யூ கிவ் இட் அ சான்ஸ், இஃப் யூ ஜஸ்ட் கிவ் இட் அ சான்ஸ், நீங்கள் ஈரான் படம் பார்க்க வேணாம், ஜெர்மன் படம் பார்க்க வேணாம், சவுத் ஆஃப்ரிக்கா எதுவுமே பார்க்க வேணாம், இந்த ஒரு படத்துக்கு 2 மணி நேரம் பொறுமையாக ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டு ஜட்ஜு குவிக்காக பண்ணாமல் அதை பொறுத்து கொஞ்சம் சரி ஓகே இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருடைய ஒரு தந்தை வந்து எப்படி அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் வந்து இதை புரிஞ்சுக்க முயற்சி, அவர் ஓப்பன் மைண்டடாக இருக்காரு. இப்போ நீங்கள் இதே பார்த்துட்டு ஆட்டோ போயிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சான்ஸே கொடுக்க மாட்டீங்க, அந்த படத்தை புரிஞ்சுக்க கூட நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க, உங்களுடைய அறிவை வளர்த்துக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான். அது பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது, குட்டி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அந்த பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி தான், தமிழ் படத்தில் புரியலன்னா பிடிக்கலன்ட்டு போயிடுவான், புரியலன்னு சொல்ல மாட்டான், தெரிஞ்சுக்க மாட்டான். இந்த கொட்டுக்காளி படம் எனக்கு படமாவே ரொம்ப என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. அது ரொம்ப போராவோ ஐயோ உட்கார முடியும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ட்ரையாகவும் இல்லை, எனக்கு படமாவே ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஆமாம், எனக்கு எமோஷனலாக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. 1.25 மணி நேரம் நான் வந்து திருப்தியாக தான் வெளியே வர்றேன். இப்போ இவர் சொல்ல கேட்டகரியில் உள்ள ஆளு நான் கிடையாது, அவ்வளோ உலக படங்கள்லாம் பார்க்கறது கிடையாது. நான் அதிகமாக மலையாளத்தில் வரக்கூடிய நல்ல திரைப்படங்கள் பார்க்குறேன், கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். எனக்கு புரியுது அப்படிங்கும்போது என்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ எல்லாருக்குமே அது பிடிச்ச மாதிரி படமாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். 10ல் 4 பேருக்கு பிடிச்சிருக்கு, 6 பேருக்கு குடியில ஒரு பிரச்சனை அங்கே எக்ஸ்ட்ரா. இப்படிதான் அது இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை நீ ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. அதில் இசை இருந்தே ஆகணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நீ ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா அதில் இல்லாமல் இருக்கிறது உனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அது என்னன்றதை நீ பாரு, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று, இந்த கொட்டுக்காளி ரிலீஸ் இப்போ நம்ம ஊரில் ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு படம் வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து LAலேயும் நியூயார்க்லேயும் ரிலீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் வீக்கு. இப்போ LA நியூயார்க்கில் வந்து பயங்கர ரிவ்யூஸ் வந்துடும், பயங்கர பஸ் பில்டப் ஆகும். அதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதர் சிட்டிஸ் சிகாகோ டிசின்னு ஒரு 12 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே பஸ் பில்டப் 3rd வீக் வந்து நேஷன் வைடு அடிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கொட்டுக்காளியை ஃபஸ்ட்டு டேயே சரி சத்தியம்லேருந்து கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு இறக்கிட்டோம். அப்படி இறக்காமல்
சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 3 பிவிஆரில் மட்டும் ஐநாக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணி அதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது ஒரு கியூரியாசிட்டி கிளம்பிச்சுன்னா அதுக்கப்புறமா திருச்சி, மதுரை, லிமிடெட் ரிலீஸ் இருந்திருந்தால் பயன்பட்டிருக்கும்னு சொல்றீங்க. அப்படி Definitely. மக்கள் வந்து ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த 4 பேர் படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சென்னையில வந்து 7 பேருக்கு படம் பிடிச்சிருக்கு. பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மதுரையில வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்னடா குப்பை படம் அப்படின்னு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, அங்கதான் வந்து உங்களுக்கு அந்த அதுக்கு repercussion என்ன ஆச்சுன்னா, கொட்டுக்காளி வந்து அட்லீஸ்ட் ரேஷியோ கம்மியாகும்ன்றீங்க. அது கம்மியாகும். ஏன்னா நீங்க லவுடா நீங்க நெகட்டிவா கொடுக்கறது பாசிட்டிவா நார்மலா சொல்ற 3 பேரை வந்து சப்ரஸ் பண்ணும். 1 லவுட் நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் 3 பாசிட்டிவ். அப்படிதான் நான் I'll take this way. 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 7 பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு 10 டிஸ்ட்ரிக்ட்ல 4 பேர் பிடிக்குதுன்னு சொன்னா கூட ஃபிலிம் அவ்வளவு ப்ராசஸ்லாம் இதுக்குள்ள போக வேணாம். இந்த மாதிரி படத்தை தொடர்ந்து எடுங்க, சரியாயிடுவாங்க. அவ்வளவுதான் சொல்யூஷன். But தொடர்ந்து எடுக்கணும். நீங்க ஓபன் மைண்டடா போய் முடிஞ்ச வரைக்கும் ஓபன் மைண்டடா பாருங்க. நீங்க பாட்டுக்கு எடுங்க. 5 படம் எடுக்கும்போது 2 படம் பிடிச்சிடும் உனக்கு. அவ்வளவுதான். தொடர்ந்து எடுங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, யூசுவல் ப்ரொடியூசர்ட்ட போவாதீங்க, சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றவங்க எல்லாம் இண்டஸ்ட்ரி பண்றாரு, அவங்க தான் பண்ண முடியும். இல்லை, ஏன்னா விக்னேஷ் சிவன் தான் பெபிள்ஸ் வாங்கியிருந்தாரு. பெபிள்ஸை தியேட்டர் ரிலீஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி சோனி லீவில் தான் ரிலீஸ் பண்ணார். அது வந்து வினோத் ராஜுக்கு மன வருத்தம்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, அவர் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணார். அப்போ விக்னேஷ் சிவன் என்ன சொல்கிறார் ரவுண்ட் டேபிளில், நான் வந்து கொட்டுக்காளியை ஓடிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன், தியேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டேன்றாரு. இல்ல சில பேர் அப்படி இருக்காங்க. கூடிய சோக்கால் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி வரை சம்பாதிக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ் வாங்கன்றேன். ஆல்ரெடி இங்க கூட டைரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நல்ல டைரக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ண. இப்போ ரஞ்சித் ஒன்று பண்றாருல, தொடர்ந்து நீலம் ப்ரொடியூஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, அவங்க டைரக்ட் பண்ண படத்தையும் தாண்டி இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஹீரோஸ் வரணுன்ற. இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி இதை பண்ணாரோ அது மாதிரி மற்ற ஹீரோஸ் வாங்கன்ற. அப்படி வந்துச்சுன்னா நடக்கும். ப்ரொடியூசர்ஸ் பண்ண யூசுவல் ப்ரொடியூசர்ஸ் வர மாட்டாங்க. அவங்க எதுக்கு வரணும்? அவங்க எதுக்கு அவ்வளோ கலைத்தியாகம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு இருக்காங்களான்னு நம்ம கொஸ்டின் மார்க் தான் இல்லையா? அண்ட் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் தானே நீங்க சொல்றீங்க. Saturday night So, OTT நீங்க ஒரு சமூக சேவையா கூட நீங்க ஒரு பண்ண வேணாம், ப்ராஃபிட் தான். அதுல சூரி நடிச்சது அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருந்தது. வேற யாரோ நடிச்சிருந்தா சூரி நடிச்சது பிளஸ் சிவகார்த்திகேயன் பேனர் போது அது வந்து ஒரு கமர்ஷியலி வையபிள் வெஞ்சரா சோ மாதிரி. நீங்க என்ன இப்படி ஒரு 45 மினிட்ஸ் கொட்டுக்காளி மாதிரி டைட்டில் இது 2024 ரேப் அப்பா இல்ல கொட்டுக்காளி ரேப் அப்பான்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த டாபிக் போயிடுங்க ப்ளீஸ். இதுக்கு மேல இந்த கொட்டுக்காளி வந்து நான் எல்லாரும் அடிச்சிருங்க அதுல இருந்து கொட்டுக்காளி தான். வாங்க அடுத்து போலாம். ஏன்னா அந்த கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஹெல்த்தியான ஆஸ்பெக்ட்ஸ் இன் தமிழ் சினிமாங்கும் போது மெஜாரிட்டி ஆஃப் த கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் கொடுத்தது டெபியூட்டன்ஸ் இந்த வருஷத்துல. அது ஒரு இது. இன்னொன்று என்னன்னா, ப்ளூ ஸ்டார், லவ்வர், ஜே பேபி மாதிரியான படங்களுமே ஹேஸ் டன் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ், critically acclaimed director எல்லாத்துலயுமே. So how do you see in the content oriented films apart from கொட்டுக்காளி? I'll call this இது மிக்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து நமக்கு பெருசா அவ்வளோவா எதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ற படங்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ரொம்ப கம்மி, வெரி 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 ப்ளூ ஸ்டார், லவ்வர், அது மாதிரி ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் தான். பட் த செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமாக கேட்சப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் இருக்கேன். ஏன்னா அகெயின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க ஒரு பக்கத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து இல்லை நாங்களும் வந்துட்டோம் அந்த மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல இயர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் யூ செட், ஆஸ் ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி இப்போ யூஸ்வலாக பெரிய ஸ்பெக்டிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆகிறப்போ இந்த ஸ்மாலர் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், என்ன சொல்கிறது, கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மியாக மார்க்கெட் இருக்கிற ஸ்டார்ஸ் இல்லை எல்லாமே வந்து ஸ்டெப் அப் பண்ணி பயங்கரமாக மக்களை தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. அண்ட் தட்ஸ் பிகாஸ் தே சோஸ் ஆல் தீஸ் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அது நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். நம்ம ஐ திங்க் அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி இவ்வளோ நேரம் பேசினதில் ஐ திங்க் நம்ம ஊரில் வந்து ROI அதிகமாக வர படங்கள் ஆக்சுவலி ஜாஸ்தி. லைக் சின்ன படம் நம்மளை விட மலையாளம்ல இன்னும் ஜாஸ்தி. பட் சொல்கிறேன், த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யூ புட் அண்ட் வாட் யூ கெட் பேக், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும், கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ். ஸோ தட் டெல்ஸ் அஸ் ஹூ ஆர் ஆடியன்ஸ் இஸ் இல்லையா. நம்ம ஆடியன்ஸ் எதை சப்போர்ட் பண்ணுறாங்க, எதை வந்து பார்க்குறாங்கங்கிறது அதுலேயே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ எனக்கு ஒரு பெரிய எமோஷனல் திருப்தி கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி படங்கள் தான் உண்மையாக சொல்ல போனால்.
ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார் ஓரியன்ட் சினிமாவில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அதில். அது வேறு விதமான சந்தோஷம், அது ஒரு தனி மனிதனை சார்ந்த சந்தோஷம். அவங்கள அப்படி பார்த்தோம், அவர் போகும்போது அவருக்கு ஒரு டைட்டில் கார்டு எப்படி தெரிச்சுட்டு வந்துச்சு பாரு, அவர் இன்டர்வல் பிளாக் வரும்போது எப்படி வந்துச்சு ஒரு மியூசிக், இந்த மாதிரி அவங்கள சார்ந்து நம்ம ரசிக்கிற ஒரு படங்களாகத்தான் இருக்குது. அந்த பர்சனாலிட்டியை ஹீரோவாக நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி படங்களில் நீங்கள் ஒரு தனி மனிதனுக்காகவோ ஒரு 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 பெண்ணுக்காகவோ மட்டும் இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்குறது இல்லை. உங்களுடைய கதை என்ன, உங்களுடைய கதாபாத்திரங்கள் என்ன, நீங்கள் பேசக்கூடிய எமோஷன்ஸ் என்ன? ஸோ இதில் எனக்கு இன்னும் இமோஷன் ரொம்ப சுலபமாக இருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்பொழுது. ஒரு லவராக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த ஒரு லிஸ்ட்டில் கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் மெய்யழகன், இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன இன்னமும் என்ன சொல்கிறது, எமோஷ்னலி எனக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ ப்ளூ ஸ்டார் லவ்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியலாகவும் ஓரளவுக்கு நல்லா போன படம் தான், ஓரளவுக்கு நல்ல ரீச்சும் இருந்த படம். ஆனால் ஜே பேபி வந்து பெருசாக கமர்ஷியலி போகலன்னு நினைக்கிறேன். கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அது ஆக்சுவலி. ஆனால் அது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு ஓரளவுக்கு. ஐ மீன் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட், கொஞ்சம் மேபி நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எடுத்துக்கிட்ட அண்ட் ஊர்வஷியோட பெர்ஃபார்மன்ஸ் இன் தட் ஃபிலிம் வாஸ் ஜஸ்ட் ஃபினாமினல். அப்படிப்பட்ட ஒரு 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 லெஜெண்ட் தான் அவங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்கள அந்த ரோலில் பார்க்குறப்போ அவங்க கொடுத்துக்கிற ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சி மை பாயிண்ட் இஸ் தட் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜே பேபி மாதிரி கதைகள் வரவே வராது. ஏன்னா அதில் சொல்ல வர அந்த கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு மெமரி தவறி போன ஒரு கிராண்ட் பேரண்ட் கண்டிப்பாக இருந்துப்பாங்க, பாட்டியோ தாத்தாவோ ஏதாவது ஒரு நம்ம அதை கண் கூட பார்த்துருப்போம். அவங்க வந்து எவ்வளோ அதனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது அந்த என்டையர் இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது இது வரைக்கும் நம்மளால சொல்ல முடிஞ்சுதா இல்லையே? இட்ஸ் நாட் நமக்கு வந்து லேக் ஆஃப் டேலண்ட்டோ அப்படி கிடையாது. அதுக்கு அகைன் ஒரு ப்ராஜெக்டாக மவுண்ட் பண்ணணும்னா ரிசோர்ஸஸ் அது கரெக்டாக அமையணும், அதுக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியணும். இப்போது ஊர்வஷி மாதிரியோ இல்லை தினேஷ் மாதிரியோ இல்லை நீலம் மாதிரியோ ஸ்பேசஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கதைகளை நம்மளால சொல்ல முடியுது. ஐ திங்க் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, மேபி இந்த படங்கள்லாம் பொறுத்து பார்க்கும்பொழுது இல்லை, இது வந்து ஒருத்தருக்காக எழுதப்பட்ட கதை கிடையாதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இது ஓகே, எனக்கு ஒருத்தங்க கிடச்சிருக்காங்க, இப்போ அவங்கள சார்ந்து நான் ஒரு கதையை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பொறுத்து பண்ணப்பட்ட படங்கள் போல் எனக்கு தோணலை. எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஐ ஹாவ் அ ஜெனுவின் ஸ்டோரி டு சே. எனக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையின் வழியாக எனக்கு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே கடத்த நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அது இன்னும் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்தியர் ஸ்பேஸாக இருக்குது சினிமாவை பொறுத்தவரை. நாங்கள் அந்த கமர்ஷியல் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, ஒதுக்கி வச்சு பார்க்கும்போது தென் யூ ஹேவ் அன் ஆத்தென்டிக் ஸ்டோரி டு சே. ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் உங்களுக்குள்ள தெளிவாக இருக்குது. யூனோ, இது ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் சம்திங் டு ப்ரெசென்ட் யூ த்ரூ. இப்போ நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயம் வந்து ரொம்ப கிளியராக லைக் யூனோ இண்டஸ்ட்ரி ஹேஸ் லைக் யூனோ ஸ்டெபிளைஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இவ்வளோ நல்ல படங்களுக்கு இவ்வளோ நல்ல ரிசெப்ஷன் கிடைக்கும்போது ஸ்டார் கல்ச்சரை அவ்வளோ நம்ம முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, ஆடியன்ஸ் வந்து ஸ்டோரி இஸ் த ஹீரோ, கண்டென்ட் இஸ் கிங், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்கங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளால எடுக்க முடியுது. 2வது விஷயம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் ஒரு படத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ நீங்கள் பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் அட்டெம்ப்ட், பட் வை த ஃபிலிம் வாஸ் நாட் ஏபிள் டு ஒரு டீசென்ட் ஆடியன்ஸ் கூட இட் குட் நாட் பிரிங் அப்படின்னா பிகாஸ் இட் டென்ட் ஹாவ் அ லைக் யூ நோ ஒரு ஆக்டர் ஜமா. அன்லெஸ் உங்களுக்கு டைரக்டோரியல் வாய்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, லைக் வாழை ஃபார் எக்ஸாம்பிள், அதுல நீங்க யார் வேணா வச்சு நீங்க எடுக்கலாம். பட் அது மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர், மாரி செல்வராஜ் பிராண்ட் ஆயிட்டார். அதுதான். சோ அது காஸ்டா மட்டும் தான் இருக்கும். சம் சார்ட் ஆஃப் a crowd puller உங்களுக்கு தேவைப்படுது. பட் இதனால தான் மேபி நான் ஏற்கனவே சொன்ன ஜமா மாதிரி படங்கள், ஜமா மாதிரி படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள வரலன்னா, ஜமா மாதிரி படத்தை ரஞ்சித் பிரசன்ட் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடையாது. ஜமால வந்து அந்த ஆக்டர் லைக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் மேபி ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக இருந்தால் அவர் அந்த ரோல் பண்ணும்போது அது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணியிருக்கும். இல்லை, ஏன்னா அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பயங்கரமாக படமும் வந்து இட் வாஸ் வெரி என்கேஜிங். இட் ஹேட் லாட் ஆஃப் லைக் ரியலி குட் சீன்ஸ். டு சூஸ் தட் as his debut film, ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபேஸை பார்க்குறோம்ல, அது தட் வாஸ் மேபி அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படத்தில் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லை ஒரு ப்ராமிசிங் ஆக்டராகவோ அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருந்தாருன்னா இட் வுட் ஹவ் ஓப்பன்ட் அப் டு அ பிகர் ஆடியன்ஸ். ஒரு ரீகால் வேல்யூ தேவைப்படுது ஆடியன்ஸ்க்கு. வந்து ஒரு டோட்டலி ஃப்ரெஷ் ஃபேஸஸாக இருக்கும்போது ஒரு ஹெசிஸ்டன்ஸ் இருக்குது உள்ளவர். ஆக்சுவலி இந்த வருஷத்தில் இந்த கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் நிறைய படம் ஓடி இருக்கு. இந்த ஜமாவும் ஜே பேபியும் கமர்ஷியலாக பெருசாக போகாதனால நான் அந்த 2 மென்ஷன் பண்ணி பேச நினைக்கிறேன். 2மே ரொம்ப முக்கியமான படம். ஜே பேபியில் அவங்க அட்ரஸ் பண்ண விஷயம் இருக்குல்ல, நம்ம வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் ஒரு ஏஜுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனப்பிறழ்வு இருக்குது.
அது நம்ம கொச்சையான வார்த்தைகளை போய் ஒரு சின்னதாக ஒரு ஏஜ்னால வரக்கூடிய ஒரு மனப்பிறழ்வு தான், அது எல்லாருக்குமே வரும். அதை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. வயசாகிட்டு சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணாமலே விட்டுருக்கோம். அது பெரிய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? அது அவங்களுக்கு பர்சனலாகவும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஏஜில் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மென்டல் இல்னஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அந்த படத்தில் இருக்குது. அப்படி ஒரு ஏரியா தமிழ் சினிமா டச் பண்ணதே கிடையாது. அப்போ அது ரொம்ப முக்கியமான படம், அதனால தான் அதை பற்றி பேசுகிறேன். அது அந்த ஆங்கிளில் பார்க்கணும். அது இப்போ அந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரையோ இல்லை உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வயசான அம்மாவையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அவங்கள அந்த ஃபேமிலியை கரெக்டாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும்னா சரியாயிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும், கொஞ்சம் கேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வேணுங்கிறத தான் அந்த படம் சொல்லுதான் நான் பார்க்குறேன். ஒன்று. இன்னொன்று அந்த ஜமா ஏரியாவில் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பொய்டிக்காக ஒரு படம் வந்தது கிடையாது. ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் என்கேஜிங் பிரச்சனைலாம் இருந்தால் கூட ஓவராலாக ரொம்ப நல்ல படம். பட் எனக்கு என்னன்னா இப்போ ஒரு சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அதில் அவர் சொன்னது தான், ஒரு பெரிய ஒரு தெரிஞ்ச முகம் இருந்திருந்தால் அதுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கும். பட் நம்ம எப்பொழுதுமே எப்படியுமே நம்ம அந்த கண்டென்ட் ஓரியன்ட் படங்களுக்கு முகங்களே எதுக்கு தேடணும்? ஆடியன்ஸ் அந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படத்துக்கு நமக்கு ஒரு வியாபாரமாக அதுக்கு ஒரு முகம் தேவைப்படுது, ஃபைன். ஆனால் நமக்கு ஏன் முகம் தேவை? ஆடியன்ஸ்க்கு எதுக்கு முகம் தேவை? நமக்கு கண்டென்ட் தானே முக்கியம். ஒன்று. இன்னொன்று, இந்த முகங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்ல வந்து உட்கார்றது ரெடியாக இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஜமா நல்ல படம் தான் இல்லை, ஆனால் அதில் ஒரு ஃபேஸ் வந்து உட்காரணும்ல, ரெடியா இருக்கா, எத்தனை ஸ்டார்ஸ் ரெடியா இருக்காங்கிற ஒரு கேள்வி. ப்ளஸ் எனக்கு இந்த சில கதைகள்ல அந்த தெரிஞ்ச முகம் வரும்பொழுது அந்த கதையும் உங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே கெடுக்கிற மாதிரி ஆயிருது இல்ல. இப்ப எனக்கு அந்த நிஜத்துவம், எனக்கு அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் பெருசா நடக்க மாட்டேங்குதுல்ல. இப்ப அந்த தெரிஞ்ச முகம் வழியாகத்தான் நான் அந்த கதையவே பார்க்க ஆரம்பிக்கிறேன்ல. ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு அடையாளத்துக்குள்ள போயிடும். அது ஒரு தெரிஞ்ச ஸ்டார் வரும்போது, அது ரொம்ப ராவா இந்த மாதிரியான ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வரும்போது தான் அதை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஜமா மாதிரியான படம். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது அந்த கதையாவே இருக்குமா? அந்த கேள்வி இருக்காது. பெரிய ஸ்டார் வந்து இதே கதையில இப்படியே இப்ப ஜமாவை எடுத்துக்கிட்டு இதே படத்துல இப்ப தனுஷ் மாதிரியான ஒரு ஆள் வந்து இதே மாதிரி இப்படியே நடிச்சிருந்தா கூட அது தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் அது தரக்கூடிய உணர்வும் வேற. அது முழுக்க வேற மாதிரியான எப்படி அடிச்சு நொறுக்கிட்டா இருக்கு, நடிச்சு தள்ளிட்டாருங்கிற மாதிரி தான் போயிடும் ஆடியன்ஸ். அந்த கண்டென்ட்டை விட்டு செதறிடும். அது ஒரு தனுஷோட படமா மாறிடும். இது இங்க ஜமாங்கிற கண்டென்ட் தான் இந்த படத்துக்கு முக்கியம். அப்ப இந்த மாதிரி படத்துக்கு ஃப்ரெஷ் ஃபேஸஸ் தான் முக்கியம். ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணணும்னா கண்டென்ட் ஓரியன்டான படங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபேஸஸை பாருங்க. நீங்க எல்லாத்துலயும் ஸ்டாரை தேடாதீங்க. ஓ மிஸ்டர் ஞானவேல கேட்டிருந்தேன், நீங்க வந்து ஜெய்பீம் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவைலபிளா இருந்திருந்தால் நீங்க பண்ணிருக்க முடியுமா அந்த ஃபில்ம் அப்படின்னு. அதுவும் வேட்டே மாதிரி முடியாது, அது பண்ணியிருக்க முடியாதுங்கிறாரு. எனக்கு ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படத்துல அந்த லாயர் கேரக்டருக்கு மிஸ்டர் ரஜினிகாந்த் அதில் போட்ட அந்த கதையினுடைய ஒரு போக்கு, அந்த கதையினுடைய தன்மையே அது நான் நினைச்ச மாதிரி அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது. அது அவருக்குன்னு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதான் சொல்றேன், நீங்க யாரை கொண்டு வரீங்கன்றது அந்த கதைக்கும் அது பொருந்தணும்ல. அது இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன 2 பாயிண்ட்ஸ், ஆப்வியஸ்லி ஒன் அபவுட் தி ஆடியன்ஸ், ஒன் அபவுட் ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கிறது தவிர ஒரு இடத்துல தமிழ் சினிமா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்னால் அது கண்டிப்பாக மேக்கிங் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமாவில் இத்தனை படம் வந்திருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸில் நான் இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ஃபேஸ் இருந்தால் தான் ஓரளவுக்கு அட்டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது படத்துக்குன்னா, மஞ்சுமேல் பாய்ஸில் பெருசாக ஃபேமஸ் ஃபேஸ் கிடையாது. இளையராஜா ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது ஒரு சைடு ஆர்டிஸ்ட் தான். பட் ஆஸ் அ மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம், ஓகேவா, ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், the விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கொடுக்கறது வந்து இட்ஸ் டோட்டலி சம்திங் எல்ஸ். என்ன ஒரு அது செட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகணுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த இடமே எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி இல்லை, இந்த 10 பேர் தான் அங்கே போனாங்களா அப்படின்னு ஒரு மேக் பிலீவ் கொண்டு வராங்கல்ல. அந்த அளவுக்கு மேக் பிலீவ் வந்து எனக்கு மெய்யழகனில் மட்டும்தான் இருந்தது இந்த வருஷம், வேற எந்த படத்துலையுமே இல்லை. ஏன்னா மெய்யழகனில் எப்படி நான் மெட்ராஸில் வந்து கார்த்தி தாண்டி அந்த கேரக்டராக நான் பார்த்தேனோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து என்னால் வந்து கார்த்தி வந்து மெய்யழகனாக பார்க்க முடிஞ்சுது. பிகாஸ் த ஃபிலிம் இஸ் ஸோ அரெஸ்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் விஷுவல்ஸ். அந்த ஊருக்கு கொண்டு போது அந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் வருவாருன்னு நினைக்கிறேன் கருணாகரன், அந்த பஸ் சீன். அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணம் சீன் வேணும்ட்டே அதை கிராண்ட் ஆக்கல. ஆமாம், சட்டிலாக போயிருப்பாங்க. ராஜ்கிரண் ஃபோனில் பேசுகிற சீன், அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போகிற சீன் எல்லாமே எனக்கு பார்த்தீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா the film is visually also arresting apart from its making, from its story. இந்த இப்போ வாழை லப்பர் வந்து மெய்யழகனில் வயலன்ஸே இருக்குது. மோஸ்ட்லி படங்கள் வந்து அதிகமாக வயலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு வருஷம் சொல்லும்போது, இந்த படங்கள் வந்து யூனோ மோஸ்ட்லி அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி நீங்க அடிதடி குத்து அந்த மாதிரி சொல்றீங்க. ஏன்னா வாழையில ஒரு பெரிய வயலன்ஸ் இருக்கு. ஜெயிலர்ல வர மாதிரி அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு 10 பேர் கூட சண்டை போடுறாங்க. இல்ல ஒரு அது இல்ல, இப்போ ஒரு ஹீரோ 3 லட்சம் பேர் அடிச்சு கொள்றாரு ஒரே படத்துல. அந்த மாதிரி போயிடும், தலையை வெட்டுறது, குத்துறது, ரத்தம் இல்ல. பட் ஆனா ஐ ஃபீல் இப்போ கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை நம்ம ஏற்கனவே டச் பண்ணதான். நல்ல படம் எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை வந்து மக்களுக்கு
கொண்டு போய் சேர்க்கறதுனா அவங்க அட்டென்ஷனை எப்படியாவது வாங்குறது இருக்குல்ல. ஏன்னா இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல படம், அதாவது எக்ஸ்ட்ராடினரி படம் இருக்குது, மொக்க படம் இருக்குது, நடுவில் நல்ல படம்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா. இப்போ அந்த நல்ல படங்கிற கேட்டகரி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே வருது. நல்ல படம் காணாமல் போகுதுன்னா எந்த விதத்துக்கு சொல்கிறேன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் அட்டென்ஷன் நல்ல படம் தான், அது யாருமே இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. பட் ஆனால் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ அதுக்கான இது கிடைக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் சொல்கிறது ஏர்லி 2000s ஆர் லைக் அந்த 2000 to 2010 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய இருந்தது. யாருமே தெரியாமல் புதுசாக நம்ம நிறைய பேரை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சோர்சஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இப்போது ஒரு படத்தை நான் பார்க்கணுங்கிறதுனாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. இல்லைனா நான் வேறு என்ன வேணால் பண்ணலாம். ஐ கேன் சிட் அண்ட் வாட்ச் இன்ஸ்டாகிராம். நான் படத்துக்கு போய் பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எடுக்கிற படத்தை உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஒரு வேலை ஒன்று பார்க்கறதுக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தால் மட்டும் போதாது, ஐ ஹாவ் டு மேக் யூ வாட்ச் இட். அதை எப்படியாவது பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இப்போது மேபி அதை பைரி பண்ணியிருந்தாலோ, இப்போ அது இப்போ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், அட்லீஸ்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். இல்லைனா அதை நம்ம நடத்திக்க வேண்டியிருக்கு. இல்லைனா இட் ஜஸ்ட் டசன்ட் ஹேப்பன். நீங்கள் அது என்ன சொல்கிறது, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். மேபி நெக்ஸ்ட் இயர், ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ஒர்க்கான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்கு படலாக இருக்கட்டும், இல்லை சோ மெனி அதர் ஃபிலிம்ஸ், ஜமா, பைரி, அது எல்லாத்துக்குமே இன்னும் அந்த புஷன் தான் மேபி இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமோ. ஏன்னா நீங்கள் ஈவன் another film, இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் நான் இந்த வருஷம் பார்க்குறேன்னா மின்மினி. பிகாஸ் அந்த படத்தில் ஒரு ஃபேமஸ் ஃபேஸ் இல்லாதனால அதுக்கு ஒரு அந்த படம் என்னன்னே ஆடியன்ஸ்க்கு தெரியல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய நீங்க சொன்ன அந்த விஷுவல் குவாலிட்டி எல்லாமே இருந்தது, மேக்கிங் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த படத்தில் ஏன்னா அந்த படம் இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபிலிம். ஏன்னா 7 years or 8 years கேப்ல ஒரு விஷுவல்ஸ் எடுக்கிறாங்க, 8 years வெயிட் பண்றாங்க, திருப்பி ஷூட்டிங் தி செகண்ட் ஹாஃப். மனக்கடல் இருந்தும் அந்த படத்தை ஹாலிவுட்லயே ஒரு படம் தான் இருக்கு இந்த மாதிரி. பாய்ஹுட்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் தான் ஒரு 14 yearsல கண்டினியூஸா எடுத்த ஒரு ஃபிலிம் இருக்கு. இங்க இந்த மாதிரி படம் வந்திருக்குன்னே ரீச் ஆகாதது இட்ஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். அவங்க அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ண வேண்டாம்னு நினைச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு ஏன் தெரியல. எனக்கு பட் அந்த இடத்துல வேற ஒரு நியூ ஆக்டர் யாராவது இருந்திருந்தா அட்லீஸ்ட் அந்த படம் ரீச் ஆகி அது வழியா அந்த பாயிண்டே ஒரு யூனிக் பாயிண்ட். ஏன்னா நீங்க சொன்ன உலக சினிமாலே 2வது படம் மாதிரி எனக்கு தோணுது. அந்த படத்தை அவங்க இன்னும் கொஞ்சம் மார்க் எனக்கு அந்த படம் பார்க்கணும். ஆனா இன்டர்வியூஸ்ல கோட் பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துலயும் எதனால இவ்வளவு டிலே. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு யூஎஸ்பி இருக்கு. சேர்ந்துதான் சங்கர் அந்த யூஎஸ்பியை வச்சு நம்ம பிராண்ட் பண்ண ஒன்னு இருக்குல்ல. மூவிஸ்ல அது இந்த ஸ்டுடியோ பேக்கிங் அதுக்கான ஒரு இது இப்போ இல்ல. இதுவே பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ்னு இல்ல, சிலுக்கருப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் டெக்னிக்கலி ஒரு தியேட்டர் படம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு 2Dயோட பேக்கிங் இருந்ததுனால அது கொஞ்சம் இன்னும் சுனைனா, சமுத்திரக்கனின்னு கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸஸ் இருந்ததுனால அது நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அது நல்லா பண்ணுச்சு இல்லையா. ஸோ த பாயிண்ட் இஸ் தட் அவர் சுதீர் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம அந்த சான்ஸை கொடுக்குறோம்ல, ஒரு படம் நம்மளுக்கு எதையாவது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அதை பண்ண வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் த ப்ராப்ளம் we have right now. அது எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இல்ல பேசிட்டு இருக்கும்போதே பைரிங்கிற வார்த்தை நிறைய வந்ததுனால நான் அதை பேசுறேன். பைரி எப்படி நல்ல படம் நீங்க இந்த லிஸ்ட்ல எப்படி கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் மேபி நீங்க எல்லாமே வேற ஊருங்கிறதால உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். நான் அந்த ஒரு நாகர்கோயில்காரங்கிறதுனால சொல்றேன். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது, அருவாள் எடுத்துட்டு வெட்டி நீங்க திருநெல்வேலி வரைக்கும் தான் வெட்டுவீங்களா, நாகர்கோயில கூட வெட்டுவோம்னு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது. நிஜமாவே அந்த படம் தான் சொல்லுச்சு. இன்னொன்று என்ன உங்களுக்கெல்லாம் அதில் பிடிச்சி போன விஷயம், அந்த புறா பந்தயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்படி ஒன்று இருக்குதா, புதுசாக இருக்குதுங்கிற மாதிரி மேபி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இல்லை மன்னிக்கும் அந்த படம் மேபி பிடிச்சிருக்கலாமா இருக்கும். பட் எனக்கு அந்த படமாகவும் அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று பயங்கர தேவையில்லாத அவ்வளோ வயலன்ஸும் வெட்டி குத்து அப்படியெல்லாம் அந்த ஊரில் தான் இருக்கிறேன் நான். அப்படியெல்லாம் பெருசாக நியூஸ் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு நாங்கள் திருநெல்வேலி வரைக்கும் வெட்டிட்டாரு. இல்லை நீங்கள் பக்கத்தில் நாகர்கோவில் நாங்கள் வெட்டுவோண்டான்னு ஒரு படம் எடுத்த மாதிரி எனக்கு கண்ணு. பிஜன் ரேசிங் புறா அந்த ரேசிங் இருக்கிறது இப்போ மாறி ஒரு படத்தில் அதை காட்டினாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு டெப்தா போய் காட்டினாங்க ஒண்ணுமே இல்ல. இந்த படத்துல ஒரு காட்டியிருக்காங்க வயலன்ஸ் செல்ஸ்ங்கிற ஒரு ரியலா வடசென்னை எடுத்துக்கோங்க, அதை மதுரை படம் எடுத்துக்கோங்க. மதுரை படங்கள்லயும் அருவாள் இருக்கு, திருநெல்வேலி படம் கேட்க வேண்டாம் அருவாள். இப்ப அடுத்து அது சினிமானாலே இப்ப இருக்க இந்த புறா இவர் சொன்ன மாதிரி இந்த புறா பந்தயத்தை இவ்வளவு டீட்டெயிலா யாரும் பண்ணதில்லை போது நீங்க அதை அப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களா, அதை மையமா வச்சு ரொம்ப அற்புதமான கல்ச்சரல் காமிச்சு அழகான படத்தை எடுத்துட முடியும். கன்னியாகுமரி கல்ச்சர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெருசாக பதிவு பண்ணப்படலை முறையா கரெக்டாக. பாரதிராஜா சார் ஒரு காலத்து ஒன்று பண்ணிட்டு இருந்தார், அவர் வேற ஒன்று பண்ணிட்டு இருந்தார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அவர், ஓகேவா. அதுவும் கன்னியாகுமரி கல்ச்சர் கிடையாது.
அட்லீஸ்ட் இந்த படத்துல ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த புறா பந்தத்தை மையமா வச்சுட்டு நீங்க ஒரு அற்புதமான கல்ச்சர், அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை காமிச்சிருக்க முடியும். ஆனா என்ன பண்ணீங்க, நீங்க அதை சுத்தி வயலன்ஸை உருவாக்கிட்டீங்க. அதனால நான் சொல்றேன், எனக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அதை அடிச்சு மாத்தி வெட்டிட்டு கத்திட்டே கூப்பாடு போட்டே கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல. இந்த பக்கம் கூப்பாடு ஒரு பக்கம், அந்த பக்கம் அவர் வாசிக்கிறது ஒரு பக்கம்ட்டு எனக்கு சுத்தமா இல்ல இந்த வருஷத்துல வந்து மேக்கிங்கால பெட்டரா ஒரு 50% to 80% பெட்டரா இருக்கலாம்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து பைரி தான் அது. ஏன்னா அது டெக்னிக்கலா அது சுத்தமா ஜீரோ. எஸ் இந்த கண்டென்ட் இதுல வந்து புது டைரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்விப் ஆகிக்கணும், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கணும். யூ ஸ்டார்ட் கம்பேரிங் தெம்செல்ஸ் டு மேபி நீங்க மலையாளம் கூட எடுத்துக்கோங்க, இல்ல தெலுங்கு கூட எடுத்துக்கோங்க, வேற இண்டஸ்ட்ரி மூவிஸ்ல ஒரு விஷுவலா ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியுது இல்ல. இன்னொன்னு மொரோவர் நிறைய அமைச்சூரான பெர்ஃபார்மன்ஸ், இந்த படம் முழுக்கவே அமைச்சூர் பெர்ஃபார்மன்ஸ். புதுமுகங்கள் நடிச்ச படம். ஆமா. நீங்க புதுமுகத்துக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. நீங்க மலையாளத்துல எத்தனையோ படம் இருக்கு, நீங்க ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். சின்ன பாயிண்ட் நம்ம ஊர்ல என்னன்னா, அந்த ரைட்டர் டைரக்டர் டிஸ்டிங்ஷன்ங்கிறது இல்லை. கதை சொல்ல முடிஞ்சாலே டைரக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்கிறது. ஐயோ, ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் இருக்குல்ல, எல்லாமே நம்ம செம்பன் வினோத்தோட படம், மலையாள படம், எல்லாமே நியூ, ஒரு 100 நியூ ஆர்டிஸ்ட் வந்தாங்க. இல்லைங்க, ரைட்டர் பண்ணி கேரளாவில் கரெக்டாக அந்த டேரக்டர் யாருக்கு டைரக்ட் பண்ண முடியுமோ அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. இங்கே அந்த இது இல்லைங்கிறதுனால நீங்கள் மலையாளம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் தான் கிஷ்கிந்தா காண்டோ ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் படத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் என்ன உட்கார வைக்கிறான். அது ஏன்? அதுக்கப்புறம் ஒன்று வந்து சூக்ஷ்மதர்ஷினி ஒரு படம். சூக்ஷ்மதர்ஷினி அது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர். அதுவும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக கதையெல்லாம் நகராது. ஆனால் பட் நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி இதை கிவிங் அஸ் எலிமெண்ட்ஸ் இல்லை. அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து தப்புன்னு சொல்லலை, அதை கற்றுக்கலாமே, கற்றுக்கிட்டு நம்ம எம்ப்ளாய் பண்ணோம்னா இட் வில் லீட் டு கிரேட்டர் ஃபிலிம். இன்னொன்று நம்ம ஊர் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே புதுசாக வர்ற கிரியேட்டர்ஸ்க்கு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசையும் இருக்கு, அல்லது ஹீரோ ஆகணுங்கிற ஆசையும் இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரும் பிரச்சனை, காலங்காலமாக தமிழ் சினிமாவில் இருக்க பிரச்சனை தான் அது. இந்த படத்துல அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் டைரக்ட் அவர் தான் டைரக்டர். அவங்க ஆளாளுக்கு இறங்கி நடிச்சு தள்ளியிருந்தாங்க. ஒன்று எனக்கு என்னால் முடியல. எப்படி நிறைய பேர் ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப புஷ்பா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எப்படி ஷாக் வந்ததுனால நான் சொல்லலைங்க, எனக்கு வர்க்காவல புஷ்பா பிரேம் புஷ்பா வடிக்கிறாருங்க. புஷ்பால கூட புஷ்பா அடிச்சது இல்லை. நீங்க எங்களை மாதிரி ஃப்ரெஷ் ஷோவில் 200 படம் பார்த்தீங்கன்னா அப்போ பைரி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்க எல்லா படத்துக்கும் எல்லா படத்துக்கும் வரதா? நான் பைரி நான் ஃப்ரெஷ் ஷோ தான் பார்த்தேன். அது ஓகே. நீங்க மற்ற 200 பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு. ஒரு வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுது. இல்லை, எல்லா படம் நான் பார்க்குறேன். அதனால உங்களுக்கு பைரி வந்து பிரச்சனை தோணல. நாங்க 200 பார்த்ததுனால அந்த பார்த்து ஓகே புரியுது. அந்த வகையில பெட்டரா இருந்திருக்கும். ஆமா. இன்னொரு விஷயத்துல சொல்லணும், இந்த மெய்யழகன் படம் அகைன் நான் வந்து பேச விரும்புகிறேன். அந்த படத்துல எல்லாமே இருந்தும் இப்போ அன்பே சிவம் வந்து இப்போ எடுத்திருந்தா ஓடி இருக்கும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசுகிறோம்ல. இதில் தெரிஞ்ச முகங்கள் இருக்குது, ஒரு நல்ல ஸ்டுடியோ பேக்கிங் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்ல விஷுவலாக நம்ம நல்ல ஒரு கதை வந்து எந்த இடத்துலையுமே வந்து விலகி போகாத தன்மை இருக்குது. அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டில் நம்ம ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் அதை சப்போர்ட் பண்ணலங்கிறது ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து 1.5 மாதம், ஒரு 1.5 மந்த்ஸ் வந்து டாப் சார்ட்ஸில் இருந்த ஒரு படம் ஓவர்சீஸ் லெவலில் கொண்டாடுறாங்க. தமிழ்ல ஏன் இன்னும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சும் ஏன் கொண்டாட மாட்டீங்க? ஸ்டாப்பிங் யூன்ற ஜோன் அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. ஏன்னா கார்த்தி மாதிரி ஒரு ஆக்டர் வந்து தன்னோட ஆக்ஷன் இமேஜ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் ஒரு கேரக்டராக மட்டும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராரு. சூர்யா மாதிரி ஒருத்தர் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஏன் இதை நீங்கள் வந்து கொண்டாட இந்த ஜோன் புரிஞ்சுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஓடிடிக்கு இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க, தேட்டருக்கு இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஒரு பாயிண்டா சொல்றோம். இந்த படத்துல இவர் நடிச்சிருக்கலாம், அவர் நடிச்சிருக்கலாம், எல்லாமே இருந்த ஒரு படம் நீங்க ஏன் கொண்டாடல தமிழ் சினிமா? ஆடியன்ஸே ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் ஓடிடில பார்த்துட்டேன். அதுதான் அந்த சாய்ஸ் அவங்க ஆடியன்ஸ் ஓரளவுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தேட்டரிக்கலாகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாரண்ட் பண்ணும். ஏதாவது ஒரு இடத்துல என்ன வந்து கைத்தட்ட வைக்கணும், இல்லைன்னா பயங்கரமா என்ன எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு கொண்டு வரணும், அப்படி இருந்தால் வந்து நான் தேட்டருக்கு வரேன். இல்லைன்னா இது வந்து ஒரு மெலவான ஃபிலிம் தானே, இது வந்து நான் வீட்டில் பார்த்தாலும் நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு விஷுவலாக இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்டு தான். நான் இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது எனக்கு மட்டும் எல்லா நல்ல படமுமே இருக்கிறதுலேயே எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடைக்குதோ அதில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது எப்பேற்பட்ட படமாக வேணா இருக்கட்டும், அது ஸ்டார் படமாக இருக்கலாம், கொட்டுக்காளியாக இருக்கலாம், வாழையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு ஃபில்மாக இருக்கலாம். பட் என்னுடைய எம்பத்தி மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு எக்ஸசைஸாக இருக்குது படம் போகுது அப்படிங்கிறது. ஸோ நேற்று கூட ஏதோ பாப்கார்னில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதோ ஒன்று போடுறாங்க அப்படின்னு. ஸோ அதாவது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2 பேர் தியேட்டருக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வரும்பொழுது ஓவரால் நீங்கள் 1000 ரூபா 1500 உங்களுக்கு செலவாகுது அப்படின்னும் போது, நான் இந்த இடத்துல ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நல்ல படத்தை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், போங்க 4 பாருங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இல்லை, பாப்கார்ன் வேறு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது.
பட் அதுல உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி படங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க ஒரு பரிசீலனை வேணா பண்ணி கொஞ்சம் பத்திரமாக நல்ல படத்தை போய் பார்க்கலாம். அதுதான் இவர் முன்னாடியே சொன்ன மாதிரி கோட்டுகாலிக்கு வந்து ஒரு 2 பேர் சான்ஸ் கொடுக்கணும், ஓப்பன் மைண்டோட போகணும்னா மேழகனுக்கு ஒரு 5 பேர் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆக்சுவலி மெய்யழகன்ல செகண்ட் ஹாஃப்ல அந்த ஜல்லிக்கட்டு ஏரியா அப்புறம் இவர் அந்த மன்னர் பெருமை எல்லாம் பேசுனதுங்கிற ஒரு ஏரியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. எனக்குமே அந்த படமா பார்க்கும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஏரியா. ட்ரிம் பண்ணாங்க. பட் அது வந்து அது ஒரு படத்தை பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கான ரீசன் இல்லை. எல்லா படத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாத ஏரியாஸ் இருக்கும்ல, சில பர்டிகுலர் ஏரியா இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டுமே வச்சு அதை ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மட்டுமே வச்சுட்டு ஒரு படத்தை காலி பண்ணுறங்கிற மென்டாலிட்டி இருக்கிறது, அது பார்க்க போகாமல் இருக்கிறது ஆரோக்கியமான விஷயமா இல்ல அதனுடைய ஒரு கிராமரே கொஞ்சம் சராசரி கிராமர் கிடையாது இல்ல. ஒரு நாவல் ரெண்டு- பண்ற மாதிரி இருந்தது. 2 ஆண்கள் உட்காந்து பல விதமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எமோஷன் இருக்கு அப்படின்றது அது தெரியல. அவ்வளவு ஈஸியா எல்லாருமே தனி வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு எமோஷன் தான். பட் இருந்தாலும் அது சினிமால அவங்க பார்த்து பழக்கப்படாத ஒரு எமோஷனாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி Which is why you should watch it. ஆக்சுவலி கார்த்திக் கேரக்டர்ல ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை போட்டு போய் பேச விட்டுருந்தா பார்த்துருப்பாங்க. லவ் இருந்தா ரொமான்ஸ் இருந்தாதே விடாவோ. அதுதான் நம்ம படத்தோட ஒரு ஒரு பெரிய hero value. மாதிரி இல்ல அங்க அப்பனா ரூட்டடாவோ அந்த கிராமவியல் எல்லாம் இருக்காது ப்ரோ, வேறதா இருக்கும். திடீர்னு கட் பண்ணி குழுமநாளில சாங் போயிருப்பாங்க. அப்புறம் நீங்க இல்ல இந்த மெயில் இயக்குனர் போகாத ஒரு இயக்குனர் தான். 96லயே அவர் காமிச்சிட்டாரு அது. பட் இப்போ இருக்க இதில் 3 டைப்ஸ் ஆஃப் மூவி பார்க்கலாம். தேட்டரில் பார்க்குறது, ஓடிடியில் பார்க்குறது, இன்னொன்று ஓடிடியில் வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறது. ஸோ அதனால் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் ஜமா வந்து ஓடிடியில் அப்ரிஷியேட் பண்ணாங்க, மெய்யானி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஓடிடி தியேட்டர் அது ரெண்டையுமே நம்ம ஒன்றா பார்த்துட்டு புலம்புனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். எப்படின்னா ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்களேடா, இவ்வளோ சூப்பராக இருக்கு, இந்த பிட்டு எதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு பிம்பம் அவங்கள பாதிச்சிருக்கு. அவங்க முடிவு பார்க்க வேண்டாம்னு எடுத்த முடிவும் தவறான ஒரு முடிவா அவங்க உணர்றாங்க. ஆக்சுவலி பார்த்த பிறகு இந்த படத்துக்கு எப்படி அது நடந்ததுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? இது ரொம்ப கிராக் பண்றதே கஷ்டமா இருக்கு. இந்த படம் ஏன் பண்ணல? ஏன் பிடிக்கலங்கிற இல்ல கொஞ்சம் கஷ்டமா எனக்கு இருக்கு. என்ன ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்டில் அ ஹிட் ஃபிலிம். மேகன் இஸ் ப்ராஃபிட்டபிள். Profitable for producer. ப்ரொடியூசர்ஸ் But not theatre அவ்வளவுதான் experience. முடிஞ்சு. ஸோ இப்போ சி மை பாயிண்ட் இஸ் தட் as long as இப்போ அவங்க நினைச்சா இன்னொரு மேழகன் பண்ணலாம் மேபி. ஏன்னா படம் காசு கையே கடிக்கல அவ்வளோதானே. ஸோ அப்போ அந்த படம் வெற்றி தான். ஸோ என்னன்னா எல்லாருக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்து அப்பீலிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சில பேருக்கு இப்போ அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு கோட் மாதிரி படம் தான் நான் தேட்டரில் பார்க்கணும், இல்லை நான் மெய்யழகன் மாதிரி படத்தை ஓடிடி பார்க்கணும், பார்க்கட்டும், ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் மை பாயிண்ட் இஸ் இட் as long as இப்போ வந்து ஒரு 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 இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு, லைக் நம்ம ஸ்டேடியத்துக்கு போகிறதுங்கிறது ஒன் டைம் ஈவெண்ட் இல்லை, வீட்டில் டிவியில் கன்சியூம் பண்ணுறதா அதிகம். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த காமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி சினிமாவும் மாறும். பாயிண்ட் இஸ் தட் அது அவேராக இருந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் அமௌண்ட் பண்ணால் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். அப்போ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி படங்களுக்கான மார்க்கெட்டே விரியலாம் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. எனக்கு என்னன்னா அதுல வந்து கார்த்தி மாதிரி ஒரு ஆக்டர் அதை பண்றப்ப அது இன்னும் கொஞ்சம் ரிவார்டிங்கா இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பதான் அவர் அதை கன்சிக்யூட்டிவா பண்ண முடியும். லைக் கமல் சார் பண்றாரு, பட் அதே இதை வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இப்போ நியூவா வர்றவங்களும் பண்ணணும்னா அது கொஞ்சம் ரிவார்டிங்கா இருந்தா பெட்டரா இருக்கும்ல எல்லாருமே. இல்லை மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் டேலையோ இல்லை ப்ரெஷ் ஷோலையோ படம் பார்த்தவங்க எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. யாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணாங்கல்ல, அந்த சீன்ஸை கட் பண்ணிவிட்டு அதை பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு படத்தை வந்து போஸ்ட் ரிலீஸ் ட்ரிம் பண்ணாலே ஒரு தாட் வந்துடுது, இந்த படம் சரியில்லையோ அதனால தான் ட்ரிம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இன்னொரு தப்பு பண்ணாங்க, கட் பண்ண சீனை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து திருப்பி எல்லாரும் கதை ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சீன் சூப்பர் சீன் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா செலக்டிவ் இல்லையா. ஏன்னா நீங்கள் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு செகண்ட் ஹாஃபில் நீங்கள் 3 சீன் தூக்குறீங்கன்னா ஒரு சீன் வந்து எனக்கு ஜல்லிக்கட்டு சீன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லைக் சூப்பர். அந்த போலீஸ்கார இறங்க வரும்போது நான் கை தட்டினேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸை வந்து நீங்கள் தூக்கும்போது எனக்கு அது இது செம்ம சீன்ரா, இது தூக்கம் பண்ணி அந்த சீனை தூக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது இல்லையா. இது வந்து படத்துக்கு ஒரு ஆஃப்டர் டேஸ்ட்டில் ஒரு நெகட்டிவாக ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இல்லை இப்போ தேட்டருக்கு போகிறது வந்து 18 to 34 மேல் தான் அதிகம். நீங்கள் லப்பர் பந்தே எடுத்துக்கோங்க. லப்பர் பந்து வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் தேர்ஸ்டே என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், நம்பர்ஸ் பண்ணியிருக்கும் எனக்கே தோணல. நான் எதிர்பார்த்த விட லப்பர் பந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. ஏன்னா அந்த கிரிக்கெட்டு அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து மோர் ஆக்சசிபிளாக இருந்தது. மெய்யழகன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த 18 to 34 அந்த மேல் அவங்க வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் படத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ லப்பர் பந்து வந்து நிறைய பேர் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஒர்க் அவுட் ஆகி நிறைய பேர் போய் பார்த்துட்டாங்க ஆக்சுவலாக. அதாவது ஒரிஜினலி ஐ டோன்ட் திங்க் ஈவன் த ப்ரொடியூசர்ஸ் வேர் எக்ஸ்பெக்டிங் தட் மச் ஷேர். அவங்களுக்கே அது வந்து
ஓவர்ஃப்ளோவும் வந்தது. பட் ஆனால் மெய்யழகன் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தியேட்டரிக்கலி பண்ணிச்சு, ஓவரால் ப்ராஃபிட்டபிள். மேபி இந்த கான்டென்ட் சினிமாலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எங்கேயும் பெருசாக சொல்ல முடியல. இந்த படங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம இதனுடைய வேல்யூ என்ன நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மெய்யழகன் சொன்னோம், லப்பர் பந்து சொன்னோம். லப்பர் பந்துன்னு சொல்லும்போது அந்த 2 மெயின் மேல் கேரக்டர்ஸையும் தாண்டி உங்களுக்கு மற்ற நிறைய பெரிஃபரல் கேரக்டர்ஸுக்கு ஒரு உயிர் ஊட்ட முடியுதில்ல. அது இந்த மாதிரி சினிமாவில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான நேரமும் அதுக்கான நோக்கமும் இந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஒரு லவரில் அந்த மதன் அப்படின்ட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டரை அது எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ஹீரோயினோட நண்பன்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் அப்படின்ற ஒரு பார்வையை ஒன்று மாற்றுவதாக இருக்கட்டும். தங்கலானில் இப்போ மாளவிகா அப்படின்ற ஒரு பர்ஃபார்மருக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சதில்ல. அதுவாக இருக்கட்டும், மகாராஜாவில் அபிராமி அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் தான், பட் இருந்தாலும் அதில் ஒரு ரியல் பர்சன் அப்படின்ற ஒரு உணர்வை அவங்களுக்கு கொண்டு வர முடியதில்ல. அதுவும் ஒரு பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன் இந்த கான்டென்ட்ஸ். ஹீரோயின்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் கிளாமர் டால்ஸ் எனிமோர்ன்ற ஜோன் ஓப்பன் ஆச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி. எனக்கு அது பார்க்கும்போதுமே அப்படிதான். தங்கலானில் மாளவிகா பார்க்கும்போது எனக்கு மாஸ்டரோட கம்பேரிசன் பண்ணும்போது அவங்கள ஒரு கேப்டன் மில்லர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ பிரியங்கா அவங்க ப்ளே பண்ண ரோல் வாஸ் வெரி அன்யூஷுவல். அவங்க சராசரி நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் ரோல்ஸ்ல இருந்து அப்போ அதுவும் ஒரு புது களம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துதில்ல. ஆக்சுவலி லவ்வருமே ரொம்ப முக்கியமான படம், அதேமே நம்ம பேசணும். ஆக்சுவலி அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆனது சந்தோஷம், பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா குட் நைட்க்கு அப்புறம் எல்லாரும் மணிகண்டனோட சாய்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக குட் நைட்க்கு அப்புறம் ஓகே இது ஃபேமிலியாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நான் அந்த ஆடியன்ஸ் ஸ்பேஸை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் வேர் we had to hate him to like the film. அது வந்து it had to be done. இல்லை அடிஷனல் நியூஸ் என்னன்னா, மணிகண்டன் தான் இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட எங்கிட்ட சொன்னார் பர்சனலாக பேசும்போது. அவர் தான் பிச் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் எடுக்கலான்ட்டு. அவரோட சாய்ஸாக தான். ஓகே. So you have to be appreciated in that aspect. Yeah. SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.